வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்மளோட வேண்டுதல் எப்போ நிறைவேறும், நம்ம செய்யக்கூடிய ஆன்மீக பரிகாரங்களுக்கு எப்போ பலன் கிடைக்கும், நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு எப்போ வெற்றி கிடைக்கும், இதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். மாத கணக்கில் நம்ம பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்போம். அதே மாதிரி நிறைய செலவு பண்ணி நம்ம பரிகாரம் செய்வோம், நிறைய முயற்சி செய்வோம். இருந்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்காது. நமக்கு நடக்கக்கூடிய தசை 6, 8, 12 அந்த அதிபதிகளோட தசை, இல்லாட்டி அந்த வீடுகளிலிருந்து நடக்கக்கூடிய கிரகங்களோட தசையாக இருக்கும், இல்லாட்டி பாதகாதிபதி தசையாக இருக்கும். இந்த மாதிரி தசா புத்திகள் நமக்கு சாதகமாக இல்லைன்னா நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் வேண்டுதல்களுக்கும் பரிகாரங்களுக்கும் பெரிதளவில் பலன் கிடைக்காது. தடை, தாமதம், சிக்கல் அப்படிலாம் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். பொதுவாக எல்லா கிரகங்களுமே காந்த அலைகளை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் செலுத்திட்டு இருக்கும். அந்த காந்த அலைகளை நம்ம ஈர்க்கக்கூடிய தன்மையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுவோம். அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. பிரபஞ்சத்திலேருந்து வர காந்த அலைகளை ஈர்த்து நமக்கு கொடுக்குற வேலையை யார் செய்கிறாங்கன்னா நம்மளோட ஆறா செய்யும். ஆறானா சூட்சும சரீரம். அந்த ஆறாகட்டிருந்து வரக்கூடிய எனர்ஜியை உள்வாங்கி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களும் இயங்கிட்டு இருக்கும். ஆறா பிரபஞ்ச சக்தியும் கிரகங்கள்லேருந்து வர்ற சக்தியும் ஈர்த்து நம்ம உடம்புக்கு கொடுத்துட்ருக்கும். அதை பயன்படுத்தி தான் நம்ம உயிரே வாழ்ந்துட்டுருப்போம். 7 சக்கராக்களும் இயங்கிட்டு இருக்கும். நமக்கு மோசமான தசை நடக்கும்போது, புத்தி நடக்கும்போது நம்ம ஆறால குளறுபடி வரும். நம்ம பலவீனமான நிலையில் இருக்கும்போது நம்மளோட ஆறா கொலாப்ஸ் ஆகிருக்கும், அதாவது சிதைவுற்றிருக்கும். நம்மளோட ஆறால ஏதோ ஒரு பகுதி பலவீனமாக இருந்துச்சுன்னா நம்மளால் பிரபஞ்ச சக்தியை சரியாக ஈர்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட சக்தியை சரியாக உள்வாங்க முடியாது. ஒரு கிரகத்தோட எனர்ஜி கரெக்டாக நமக்கு கிடைக்கணும். குறைவாக கிடைச்சாலும் பிரச்சனை தான், அதிகமாக கிடைச்சாலும் பிரச்சனை தான். நம்மளோட ஆறாவை முதல்ல சரி செஞ்சாதான் நம்மளால் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள முடியும். கிரகங்கள்லேருந்து வர ஆற்றலை சரியான வகையில் உள்வாங்க முடியும். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் நிறைய வழிபாட்டு முறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம கோயிலுக்கு போகும்போதே நம்மளோட ஆறாவை சரி செய்யறதுக்கான மெத்தட் நிறைய அதில் இருக்கும். ஆறாவை தூய்மைப்படுத்துறதுல, ஆறாவை பலப்படுத்துறதுல ரொம்ப முக்கியமான முறை என்னென்னா சுற்றி போடுறது தான். சுற்றி போடுறது எல்லாத்துக்குமே தெரியும். எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதுக்குள்ளே கொஞ்சம் குங்குமத்தை போட்டு அதுக்கு நடுவில் கற்பூரத்தை வச்சு சுற்றி போடுறது. இந்த மெத்தட் தெரியலன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் காலையிலையும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் சுற்றி போட்டோம்னா நம்மளோட ஆறா பலமாகும். பொதுவாக ஒரு சக்தி வாய்ந்த கோயில்களுக்கு நம்ம போகிறதா இருந்தாலும், ஏதாவது பரிகாரம் பண்ண போகிறதா இருந்தாலும், முக்கியமான தெய்வ அம்சம் பொருந்திய இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் சில அடிப்படை விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். பொதுவாக நம்ம போகக்கூடிய ஆற்றல் வாய்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை உள்வாங்கணும் அப்படின்னா அதுக்கு உடல் தயாராக இருக்கணும். அதுக்கு அடிப்படை நம்மளோட ஆறா பலமாக இருக்கணும். அதுக்காக தான் சபரிமலைக்கெல்லாம் மாலை போடும்போது உடனே கோயிலுக்கு போக மாட்டாங்க. சில நாட்கள் சில ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. ஐயப்பனுக்கு மாலை போடும்போது எப்படி ஒரு தெய்வீக தன்மையோடு இருப்போமோ அந்த மாதிரியான தன்மையில் குறிப்பாக ஒரு 9 நாள்லேருந்து 48 நாள் வரைக்கும் இருந்துட்டு இந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கு நம்ம போனோம்னா அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை நம்ம உள்வாங்க முடியும். அப்போ தான் நம்ம நினைக்கிறது நடக்கும். நம்ம பரிகாரம் செஞ்சோம்னா அதுக்கு பலன் கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம துன்பம் படிப்படியாக நீங்கும். பொதுவாக அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. உடல் தூய்மை, மன தூய்மை கட்டாயம் வேணும். யார் மனதும் புண்படும்படியாக நடந்துக்கக்கூடாது. இந்த மாதிரி மினிமம் ஒரு 9 நாள்லேருந்து 48 நாள் வரைக்கும் இதை கடைபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சக்தி வாய்ந்த இடங்களுக்கு போனீங்கன்னா அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை நல்லா உள்வாங்க முடியும். நம்மளோட சக்கராவாகட்டும், நம்மளோட ஆறாவாகட்டும் ரொம்ப சக்தி பெறும். அதுக்கப்புறம் நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் நல்ல தொடர்பு கிடைக்கும். கிரகங்கள்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சை சரியான முறையில் நம்மளால் வாங்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நீங்கள் என்ன பரிகாரம் செஞ்சீங்கனாலும் அதுக்கான பலன் அப்போ தான் கிடைக்கும். நமக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மோசமான தசைகளில் நடக்கக்கூடிய வீரியம் குறையும். படிப்படியாக நம்ம வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள்லாம் மறைஞ்சு நல்ல விஷயங்கள்லாம் படிப்படியாக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களால் முடிஞ்சதுன்னா அடிக்கடி வாழை இலையில் சாப்பிடுங்க. வாழை இலையில் சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை போக்கக்கூடிய அம்சம் வாழை இலைக்கு இருக்குது. அடுத்தது உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய தெய்வீக மரங்கள் பக்கத்தில் ஒரு அரை மணி நேரமாவது உட்காருங்க. அமைதியாக அங்கே இருக்கக்கூடிய சக்தியை உள்வாங்குங்க. இந்த மாதிரி அடிக்கடி கோயில் போய் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் பக்கத்தில் உட்கார்ந்திங்கனாலே மரங்களுக்கு நம்மளோட ஆறாவை தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது. இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது. நம்மளால் எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய
நெகட்டிவான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் மீண்டு நல்ல சூழ்நிலைக்கு வர முடியும். எல்லாத்துக்கும் சித்தர் அருள் கிடைக்கட்டும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.